அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு 2வது இடத்திற்கு வந்த பன்னீர்செல்வம் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைய வேண்டும். அதற்காக என்னை என்ன வேண்டுமெனாலும் சொல்லிக்கொள்ளலாம். நான் ஒரு சுயநலவாதி கூட எதிர்க்கட்சியினராக இருக்கக்கூடிய அதிமுக தலைமை கூறலாம். ஆனால் என்னை முதல்வராக 3 முறை ஆக்கிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது. 2 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக தற்பொழுது 88 லட்சம் ஓட்டுக்களை மட்டும்தான் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக பெற்றுள்ளது. மீதமுள்ள 1,20 லட்சம் அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு வாக்குகளை செலுத்தியுள்ளார் என்ற கேள்விகளும் இதன் மூலமாக எழுப்பப்படுகிறது. அதிமுக தோல்விற்கு இவர்தான் காரணம், அவர்தான் காரணம் என்று தனிநபர்களை சுட்டிக்காட்டவில்லை. அனைவரும் இதற்கு முழு பொறுப்பேற்று இனி நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுக மிகப்பெரிய ஒரு பலத்துடன் அனைத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவுகளுடன் பெரும்பான்மையே வருகின்ற சட்டப்பேரவையில் நாம் நிரூபிப்போம் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் யாரும் மீண்டும் கட்சியில் இணைய முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்குமேயானால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்களையோ வைத்திலிங்கம் அவர்களையோ சசிகலாவையோ மீண்டும் கட்சியில் இணைக்க மாட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைப்பதற்கான அனைத்து போராட்டத்தையும் நடத்தினாலும் அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதை நாட்கள் செல்ல செல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. மேலும் ராமநாதபுரம் தோல்வியை தழுவியதற்கு பிறகு பாஜகவிற்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னை வளர்த்த அதிமுகவை கைவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டிருப்பது சரிதானா? ஓபிஎஸ் அவர்களது பேச்சு சரியா என்பதை கூறும்.